இந்த வீடியோவில் நம்ம புஷ்பா படத்தோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். அதாவது புஷ்பா 2. ஃபஸ்ட்டு வந்து இந்த புஷ்பா 1 போட்டு த ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் வந்து த ரூல், இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் கதை இருந்துச்சானா கதை அப்படி தான் இருந்துச்சு. அந்த படத்தில் எப்படி அந்த சிண்டிகேட்டுக்கே பிரசிடென்ட் ஆகிறாப்புல மெம்பராக இருந்து கூலியாளாக இருந்து ரைஸ் எப்படி ஆகுது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருந்தாங்க. அதில் நடக்கிற என்னென்ன அதை இவர் ரூல் பண்ணுறாங்க, புஷ்பா வந்து அதோட ரூல் என்ன அப்படின்னு தான் வந்து, ரோல் கிடையாது ரூல், அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மெயின் கதையாக இல்லாமல் அங்கங்கே விட்டு விட்டால் ஒரு கான்செப்டாக வச்சு தான் இந்த செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே நடந்திருக்கு. பட் மெயின் ஸ்டோரியாக அப்படின்னு சொன்னோம்னா இதில் எதுவுமே இல்லை. அங்கங்கே ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி தான் போடுதே தவிர 3 மணி நேரம் கம்ப்ளீட் ஆனது வந்து ஒரே ஒரு நோக்கத்தோடு கிடையாது. பல நோக்கங்களை வந்து ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு ஒரு இதுக்குள்ளே ஒரு 3 சாப்டராக வச்சு தான் இந்த செகண்ட் பார்ட் வந்து நகருது. படம் ரொம்பவே லென்த்தான படம், 3.25 மணி நேரம் வருது. அதனால் வந்து என்கேஜிங்காக இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா 3 மணி நேரங்கிறது வந்து 3 மணி நேரத்தை தாண்டி இருக்குதுங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான டைம் தான். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லென்த் கம்மி பண்ணியிருந்தால் இன்னுமே கிறிஸ்பாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு என்கேஜிங்காகவும் ஒரு நார்மலாக ஒரு மாஸ் என்டர்டெய்னர் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப லேக் இல்லை. ஆனால் இன்னும் லென்த்தை ஒரு 1/2 மணி நேரம் கம்மி பண்ணி தான் இன்னும் கிறிஸ்பாக நீட்டாக இருந்திருக்கும்னு நம்மளோட கருத்து. அடுத்து நம்ம அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் பற்றி பார்த்தோம்னா, மனுஷன் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து மாஸ் காட்டியிருக்காப்புல. ஆக்ஷன் எக்ஸ்பெஷலி வந்து ஆக்ஷனில் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காப்புல. அது டான்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. 2 3 வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த லேடி கெட்டப்பில் வர்றதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அல்லு அர்ஜுன் ஃபுல் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அவர் தான் த ஸ்டீல் த ஷோன்னு சொல்லலாம். படத்தை ஃபுல்லாகவே தலையில் தூக்கி வச்சு ஃபுல்லாகவே அவர் தான் இருக்கார். மற்றபடி ஆப்போசிட்டில் இருக்கிற வில்லன் கேரக்டர் ஃபகத் ஃபாசில், அவரை வந்து இதில் கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் பயங்கர ஒரு என்கேஜிங்காக தான் முடித்தாங்க. ஆனால் அதோட கண்டினியூட்டியில் வருதானா அந்த கேரக்டரே கொஞ்சம் டவுன்ஃபால் ஆன மாதிரி இருக்குது. ஒரு கெத்தாக இல்லாமல் பயங்கர ஒரு காமெடியாக கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அது அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த படம் எனக்கு பெருசாக ஒரு மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது. ஸோ வில்லன் கேரக்டர் வந்து இதில் ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஈஸியாக புஷ்பா வந்து அடிச்சு தூக்கிடுவாருங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த சீனுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி ஃபஸ்ட் பார்ட் வந்து எப்படி பண்ண முடியும், இந்த விஷயத்தை வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சதை வந்து செகண்ட் பார்ட்டில் எப்படி இருக்குன்னா, இவரால் பண்ண முடியும் ஆனால் எப்படி அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டுக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. மற்றபடி அவங்க காஸ்டிங் வந்து அம்மாவாக இருக்கிற ராஷ்மிகா மந்தனா ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற ரோலை பண்ணியிருக்காங்க. டான்ஸில் நம்ம வந்து ஸ்ரீலீலா வந்து 6 சாங்கில் வந்து வேறு லெவல் டான்ஸு, சும்மா எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அடுத்து வேறு என்ன சொல்லணும்னா, மியூசிக் பற்றி சொல்லணும்னா பயங்கர கான்ட்ரவர்சியான டாப்பிக்கு. மியூசிக் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு. அதோடு சேர்த்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அடிஷ்னல் பேக்ரவுண்ட் ஸ்கோரை நம்ம சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபுல்லாக டிஎஸ்பி பண்ண மாதிரியும் செகண்ட் பார்ட் வந்து சாம் சிஎஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. விக்ரம் வேதா வைப்பு செகண்ட் பார்ட்டில் நிறையா டயத்தில் வந்துச்சு. ஸோ வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சிங்காக இருந்தாலும் ரொம்ப லேகிங்கில் இல்லை, நல்லா நீட்டாக நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சாங்ஸும் வந்து ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு பெரிய இம்பேக்டாக இல்லை, பட் ஓகேவான சாங். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப பேடாக இல்லாமல் ஓகேவாக இருக்குது. நல்லா வைப் தரக்கூடிய சாங்காக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஆவரேஜ் மசாலா மாஸ் என்டர்டெய்னர் படம் தான். ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜாகவும் இருந்தாலும் நல்ல மாஸ் என்டர்டெய்னராக தான் கொண்டு போயிருக்காங்க. இன்னும் கிறிஸ்பாக சொல்லியிருக்கணும், ஒரு 1/2 மணி நேரம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டும் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் புஷ்பா 3 போட்டு இது ரேம்பேஜ் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கிறாங்க. இது பார்ப்போம். 2 பார்ட்டு வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து
ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். தேர்ட் பார்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இதில் கிட்டல் பயங்கர வெளியில் அவுட் சைட்லேயே பயங்கர கான்ட்ரவர்சி ஆகி ஹீரோ இதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். புஷ்பா 3க்கு எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்ப்போம் guys. தேங்க்யூ guys. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.